போரு. ஆனால் என்னையா திறமை வாழ்ந்த ஒரு அண்ணாவையே அப்படி வரவழைத்தாள். செய்த நாட்டிய தொழிலை கற்றுக் கொடுக்கிறான். ஆமா நாட்டியத்தில் சிறந்தவளாக வருகிறான். ஆமையா நாட்டியத்தில் சிறந்தவளாக இருக்கேன். சரி இருக்கிற சிவகாமி என்ன நினைக்கின்றார்? இன்னமும் இப்படி இருந்தால் 4 பேருக்கு தெரியாது. ஆமா 4 பேருக்கு தெரியணும்னு சொன்னா சொன்னால் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் ஆமா யார்? நம்ம அம்மையப்பராலே. ஆமையா இல்லையா? ஆமா எல்லா தெய்வத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் சக்தி இருக்கு. கண்டிப்பா. நம்ம தான் கண்டிப்பா நம்ம நம்ப மாட்டோம், தெய்வத்தை நம்ப மாட்டோம். ஆமா இல்லையா? அதனையா ஆனால் என்னையா நம்ம அம்மையப்பராலயத்தில் சரிதான் ஏற்பாடுகள் செய்த அரங்கேற்றத்தில் ஆமா அப்ப சொல்ற மகனே என்ன திருநட்டுவா என்னப்பா தங்கச்சிக்கு அரங்கேற்றம். சரியம்மா லட்சுமி என்னங்க நாளைக்கு ஒண்ணு அரங்கேற்றமா ஆமா. ஏற்பாடு செய்தான். சரிதான் இந்த சிவகாமி வித்த மகளானவள் ஆனவள் நாட்டியம் அரங்கேற்றம் ஆகிறது. சரிதான் அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் தொழுதிடுவேன் நீலவா. அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் தொழுதிடுவேன் நீலவா. வழிமையிலாதே காவடி மேலே வர வேணும் மயில் மேலே புருகை புருகா புருகா முருகா முருகா. அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் தொழுதிடுவேன் நீலவா. நல்லதும் செய்வாய் எவையெல்லாம் செய்து கழித்திட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் நாடிகளுக்கிட நல்லதும் செய்வாய் எவையெல்லாம் செய்து கழித்திட திருவருள் புரிவாய். இணையாளும் ஆண்டவனே இணை மேலவா இணையாளும் ஆண்டவனே இணை மேலவா. இணையோரை உரைக்கானே அருள்வாரே முருகா 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 முருகா. அழகானே பழனி மலை ஆண்டவா அனுதினமும் தொழுதிடுவேன் நீலவா. திருமுகம் உள்ளத்தில் தோன்றுமே பள்ளிமயில் எரி நீலம் வதகையும் உள்ளம் காணுமே. வெள்ளி திருநீருமிகு திருமுகம் உள்ளத்தில் தோன்றுமே பள்ளிமயில் எரி நீலம் வதகையும் உள்ளம் காணுமே. துணையன்றி வேறு தெய்வம் இல்லை கந்தையா இணையாளும் ஆண்டவனே நீதானையா. துணையன்றி வேறு தெய்வம் இல்லை கந்தையா இணையாளும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா. அழகாய் பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் தொழுதிடுவேன் நீலவா. வலிமையில்லாத நீ காவடி மேலே வர வேணும் மயில் மேலே புருகை முருகா 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 முருகா. இப்படி நாட்டில் நடக்கிறது. அப்படி வேலி நினைக்கிறான் சிவகாமி ஒரு பெண் பிள்ளை கூட்டு வருவான்னு சொன்னாங்க. இப்படி ஒரு தங்க சிலை போல் ஒரு பெண்மண் வந்திருக்காங்க என்று ஓடி வாரான். சிவகாமி என்னங்க சிவகாமி என்னங்க அம்மா என்ன இந்த பொண்ணு யாரு?
ஏன் பொண்ணுதாங்க? அப்படியா? ஆமாங்க. அவங்க என்ன ஒன்னே சொல்றது நல்லா இருக்கு. அடி, அப்ப உங்க கண்ணே படுற போல இருக்கு. சரி சிவகாமி, என்னங்க? இந்த பொண்ணுக்கு நாட்டி சொல்லி கொடுத்துருக்காரு. நான் தாங்க. சரி, இது மத்தம் படித்தன பையன் யாரு? அதுவும் நம்ம பையன் தாங்க. அப்படியா? ஆமாங்க சுவாமி. சிவகாமி, என்னங்க? திறந்தோறும் மகை நீங்க நாட்டியாட வருவானா? தினந்தோறும் இந்த ஆலயத்தில் என் மகள் தாங்க நாட்டியமாட வருது. அப்படியா? என்னால முடியல. சரி சரி சிவகாமி, என்னங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை உங்களுக்கு? உன் பொண்ணோட கொஞ்சம் பேசணும். ஐயோ, எவ்வளவு தாராளமாக பேசுங்க சுவாமி. அப்படியா? ஆமா. லட்சுமி, என்ன? லட்சுமி, என்னய்யா? அம்மா, உன் பேர் எப்படி? என் பேர் லட்சுமி. அப்படியா? ஆமா. அப்பா, நம்ம அழக பார்த்துதான் லட்சுமி கூப்பிட்டேன். உண்மையிலே பேரு அப்படிதான் இருக்குல்ல? லட்சுமி, தினந்தோறும் இந்த கோயிலுக்கு நாட்டியம் ஆட வருவியா? ஆமா ஆமா, டெய்லி வருவேன். சரி, ஒரு விஷயம் கேட்டுட்டா? என்ன? கோவப்படக்கூடாது. லட்சுமி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? ஐயோ, இந்த நேரத்துல இந்த கேள்வியில இங்க கேட்கலாம் ஐயா. ஏன் பிடிக்காம இவ்வளவு நேரம் கொண்டு பேசிட்டு இருப்பேன். இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இதுக்கு முன்னால் இந்த கோயில்ல பூஜை பண்ணது எங்க அப்பா. அது உங்க அப்பாவா? இன்னைக்கு நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். அப்படியே இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, எப்படி இதுக்கு மேல அவங்க பூஜை எல்லாம் இனிமேல் அப்படியே பையன் தான் வருவான்னு சொன்னாங்க. அப்படியா? இல்ல, அப்படியே இருக்கீங்களா சுவாமி? அப்படியா? என்று இவர்கள் இருவருக்கும் மனசுல காதல் ஏற்படுது. ஆமா. ஆனா என்ன? இது யாரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறது இல்ல இல்ல. இப்படி இருக்கு. ஆமா. பல நாள் இப்படி நாட்டி ஆடுறதும், ஆமா, வேதியர் பூஜை செய்யறதுமா இருக்குது. சரிதான். ஒரு நாள் அப்படி அம்மையப்பராலயத்திலே அமைங்க நாட்டியம் முடிந்து அப்படி லட்சுமி ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறார். ஆமா. தீபாவளி முடிகிறது. அப்படி எல்லாரும் தொட்டு நமஸ்காரம் செய்தார்கள். ஆமா. அவர்கள் சென்று விட்டார்கள். சரிதான். அப்போது இந்த லட்சுமி பக்கத்துல தீபத்தட்டு கொண்டு வருகிறார். ஆமா. ஏற்கனவே லட்சுமி அழகு. ஆமா. இந்த கற்பூரத்தை வெளிப்பட்டது பன்மடை அழகை பெறுகிறார். அடியிட்ட மரம் ஒரு விழுந்தான். சரிதான். அப்போ நினைக்கிறா, என்ன? ஐயோ, கோவில்ல பூஜை பண்ணது தெய்வத்துக்கு சமம். ஆமா. இந்த வேதியர் நம்ம விட கீழே விட்டுட்டு போனோமானால் ஆனால் தெய்வ குற்றம் வந்துவிடும். கண்டிப்பா. என்று சரிதான். மார்பூடனைத்தான் அமையா விரும்பியவ மனதில் எண்ணி, விரும்பியவ மனதில் எண்ணி, விரும்பியவ மனதில் எண்ணி, காசி மகள் அருகில் வந்தார், காசி மகள் அருகில் வந்தார், விரும்பியவ மனதில் எண்ணி, விரும்பியவ மனதில் எண்ணி, விரும்பியவ மனதில் எண்ணி, காசி மகள் அருகில் வந்தார், காசி மகள் அருகில் வந்தார், ஆசை மொழி பலது பேசி அவளோடு உறவாடி, உறவாடி இருப்பேனோ, உறவாடி இருப்பேனோ, உறவாடி இருப்பேனோ. லட்சுமியா அப்படி மனையில் வந்தாள், சொல்லு சொல்லு. லட்சுமியா மனையில் வந்தாள், லட்சுமியா மனையில் வந்தாள். அதாவது என்ன? இந்த வேதியனை அழைத்துக் கொண்டு கொண்டு தன்னுடைய அகரம் வருகிறார். ஆமா. அப்ப இது யாரு பார்க்க தெரியுமா? யாருங்க? சிவகாமி பார்த்தா. ஆமா. என்னடா இது? அத்தனை இது யாரா இருக்கும்? அம்மா, சாமி வந்திருக்குமா? யாரு? சாமி சாமி. என்னம்மா இப்பதானே அலங்காரம் பண்றாங்க, இனி படையல் போடணும், அது சாமி இல்ல, சாமி படுக்க வைக்கணும். அம்மா, அந்த சாமி இல்ல, ஆ. கோவில்ல பூஜை செய்வாரே அம்மா, அந்த சாமி வந்திருக்காருமா. அப்படியா மக்களே? ஆமா. நம்ம வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்தா பக்கத்து வீட்டுக்காரல குரு குரு குருன்னு முடிக்கிறான்.
குடிச்சுக்கிட்டு நிக்கா. ஆகையினால சரி மக்களே அம்மா வேதியில பஞ்ச நிமிடத்தில் அமர வைத்து ஆ, அவர்கிட்ட பேசிட்டது சரிம்மா. என்று அப்படி பஞ்ச நிமிடத்தில் அமர வைத்தாள். ஆமா பக்குவமா பேசுகிறாள். ஆமா அப்போ ஆ, சிவகாமி நினைக்கிறா என்ன நினைக்கிறாள்? வேதியனோ செல்வம் தான். ஆமா செல்வம் செல்வம் ஆமா செல்வம் உண்டு, அழகு உண்டு. ஆமாய்யா. இல்லையா? ஆமா வேதின் அழகு உண்டு, செல்வம் இருக்கு. ஆமா நம்ம மகட்ட அழகு மட்டும்தான் இருக்கு, இருக்கு. செல்வம் இல்லை. இல்ல. இல்லையா? ஆமா யாரா இருக்கட்டுமே ஆ, கொடிசனை கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்க மாட்டான். ஆமா. மயிலை மயிலை இறக்கு போடுறோம், மயில் இறக்கு போடுமா? ஒரு நாள் போடாது. போடாது. ஆமா மயிலை பிடிக்கணும், பிடிக்கணும். காதுக்குள்ள மிதிச்சு வைக்கணும், ஆமா. இறக்கை ஒண்ணு எடுக்கணும். கண்டிப்பா. அப்படியா? ஆமா அது இல்ல. யார ஏன்னு சொல்றேன் தெரியுமா? எதுக்கு ஐயா? மகனுக்கு அழகு இருக்கு. ஆமா அழகு இருக்க வரைதான் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை சுத்தி சுத்தி வருவான். ஆமா. அழகு போயிட்டு ஒருத்தனும் வரமாட்டான். ஒருத்தர் எட்டி பார்க்க மாட்டான். அது மட்டும் இல்லையா? மலரில் தேன் இருக்க வரைக்கும்தான் ஆ, வண்டு சுத்தி சுத்தி வரும். ஆமா. அது மலரில் தேன் போயிட்டு அது வண்டு பறந்துடும். வண்டும் போயிடும். ஆமா. ஆகையினாலே இந்த வேதியை நம்ம கைவசப்படுத்திட்டோம்னா ஆ, நம்ம சுத்தி சுத்தியே இருப்பான். ஆமா. என்னுடைய சரிதான். மருந்துகளை சேகரிக்கலாம். ஆமையா. எப்படி தெரியுமா? எப்படி? மருந்திடவே வேண்டுமென்று, மருந்திடவே வேண்டுமென்று, மருந்திடவே வேண்டுமென்று, வேண்டுமென்று. அருளுடைய பலதும் வேண்டுமானா, வேண்டுமானா. ஆடிமுட்டி பின்பறை அரியமடி சேலபட்டி பீடிபுத்தி கருணாஹோ பித்துலனி பித்தாத்தல் தேடி விட்டு மருந்தையெல்லாம் தேடி வைத்து மருந்தையெல்லாம் தேடி வைத்து மருந்தையெல்லாம் மருந்தையெல்லாம் இந்த கைவசம் வந்து என்ன தெரியுமா? ஆடி ஒட்டி. சரி. ஆடி ஒட்டி நல்லது. என்னது? அதாவது நம்ம அந்த ரோடு சைடோட கரையோரம் போகும்போது ஆமையா. ஒரு நாய் வந்து ஒட்டு தெரியுமா? நாகுருவி. நாய் உரிமை. ஆமா. அது அது அதான் ஆடி ஒட்டி. சரி. பின்பிடவே அந்த பெண்கள் அந்த கூந்தல் அந்த அழுக்கு இருக்கு தெரியுமா? ஆமா. எந்த அழுக்கு? ஐயையோ. பின்பிடவே ஆ, பீடு ஒத்த கருங்காகம். அது என்னது? காகத்துடைய பீட பிடிச்ச காகத்தோட பித்து, ஆகா. ஆந்த பித்து, விட்டு. கூவ பித்து, ஆ, இந்த பித்தெல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு டெய்லி 8 உணர்த்தினால் என்னாகும்? வேகம் குறைஞ்சிடும். அப்படின்னா அதை சித்த வைத்தியம். என்ன வைக்கும்? சித்த வைத்தியம். டேய்யப்பா. இது வெயிலிட்டு உணர்த்தினால் ஆ, வேகம் கொண்டு விடமன்றி என்று சொல்லி நிழலிட்டு உணர்த்தி அம்மையா. வெத்தில பாக்கோடு சேர்த்து வச்சுக்கிறார். ஆமா. லட்சுமி, என்னம்மா? மக்களே, என்னம்மா? ஏந்தி என்னமா இவ்வளவு நேரம் ஆச்சு வரல? இப்ப வருவாங்கம்மா. பாரு, என்ன? கோயில்ல பூஜை பண்ண கடைப்போட்டு வருவாரு. கண்டிப்பா. வந்ததும் என்ன பண்ணணும்? ஒரு டம்ளர் பால் கொடு. சரி. பால் குடித்தவாய் நம்ம வாங்கிட்டு வரோம். ஆகையினால் ஆகையினாலே தாம்பூலம் தரிக்க சொல் சரி அம்மா. என்று சொல்ல அப்படி சொல்லிவிட்டு ஆ, தாயானவள் அப்படி அப்படியே நகர்ந்து போகிறார். ஆமா. அம்மா, ஆ? இந்த அத்திக்கிழமை போயிட்டு வாருங்களா? சரிமாவா? போயிட்டு வாருங்கம்மா. நகர்ந்து போகிறாள். சரிதான். இந்த வேதி வரான். ஆமா. லட்சுமி, என்னங்க? வாங்க சாமி. லட்சுமி, வாங்க சாமி, வாங்க வாங்க. எப்படி இருக்கிறம்மா? சாமி, ஆ, நான் நல்லா இருக்கிறேன். ஆ. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னைக்கு வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு ஆ, பிரதோஷம் அப்படியா? அவசரமா? சிவனுக்கு. ஏய், அப்பா, எனக்கு நான் பூஜை பண்ணிட்டு வர நேரம் ஆயிட்டு. அடடா, அப்பா, சரி. நல்ல சில்றன்னு சொல்லுங்க. நான் நினைச்சேன் ஏய், அப்பா,
யாருமே தட்டில் போடல. அக்கா சரி, சில்லற பெருசு இல்ல சாமி. நல்லா களைப்பா இருப்பீங்க. ஆ. இந்த பாலை குடிங்க. அப்படியா? ஆமா. சரி, நல்லா இருக்குதே. நல்லா இருக்குல்ல? அதான் இப்பமே என் மேல இவ்வளவு பாசம் இருக்குது. ஆமா. கல்யாணத்துக்கு பிறகு எப்படி பாசமா இருப்பா? இதெல்லாம் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சொல்லாங்க சாமி. இல்லையா? சாமி. ஏன் பாலை எடுத்து குடிக்கிறான்? ஆமா. அப்ப சொல்ற எங்க என்ன வெற்றிலை பாக்கு சாப்பிடுங்களா? அக்கா நான் பத்திர ஸ்போர்ட் பழக்கமே இல்லையே லட்சுமி. இத பாருங்க, என்ன நான் கொடுத்த விஷத்தை கூட சாப்பிட சொன்னீங்க. விஷமா? இல்ல இல்ல, சாப்பிட சொன்னீங்க. ஆமா சொன்னேன். மறந்துட்டீங்களா? ஆமா சாப்பிடுங்க சொன்னா தெரியுமா? ஆமா. வெற்றிலை கையில வாங்கினா அப்ப சொல்றா, என்ன சொல்றா? நீங்க வெற்றிலை சாப்பிட பெருசு இல்ல. அப்படின்னா என் மேல உண்மையான பாசம் இருக்குமானால் இருந்தா இந்த உண்மையில் கேள்வி துப்ப கூடாது. ஐயோ லட்சுமி, நீ இப்ப சொன்ன பாத்தியா? விஷத்தை கண்டவன வெளிங்க லட்சுமி. அப்படியா? ஆமா. என்ன விஷத்தை அதை வெற்றிலை பாக்க அப்படி மின்னி விழுங்குறான். சரிதான். விழுங்குறானே, ஆமா. விஷம் தலைக்கேறியது. ஆமையா. லட்சுமி, யசோ, என்னங்க சாமி? என்னமா கழுத்துல பவள மாலை? இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த நாட்டிய மாலை. அப்படியா? ஆமா சாமி. பாரு, என்னங்க? இனி உனக்கு தங்கத்தெல்லாம் சீன் செய்து தருவேன். தங்கமா? ஆ, ஏ அம்மா. பாரு, என்னை குடிப்பீங்க சாமி? இந்த பட்டி அது இது அந்த கோயில கொடுத்தாங்க சாமி. சாமி கொடுத்த பட்டு. சாமி கொடுத்ததுல வாங்க கூடாது. ஏன் சாமி? அதுவும் நீ கட்டக்கூடாது. ஐயோ அப்படின்னா உனக்கு நல்ல பட்டு எடுத்தாரு. நல்ல பட்டா? என் அம்மையப்பர் ஆலயத்திலே சென்று அம்மையப்பர் பொருள் எல்லாம் வாங்கினான், எடுத்தான், அப்படியே லட்சுமி கையில கொடுக்குறான். கடைசியில என்ன ஆகுது? சுத்தி பாக்குறான், கடல் முன்ன ஒரு உண்டியல் இருக்கு. நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? லட்சுமிக்கு இல்லாத உண்டியலா? எப்படி லட்சுமிக்கு இல்லாத உண்டியலா? நம்ம நினைப்போம் காதல் கண்ணை மறைக்கும். கண்டிப்பா. இல்லையா? ஆமா. காதல் பொல்லாதது, உயிரையும் வாங்கி. கண்டிப்பா. அப்படியே அந்த உண்டியில் இருந்து இருக்கு. நம்ம லட்சுமி கையில எவ்வளவு அழகு இருக்குமே. ஆமா. அப்படின்னு உண்டியில கொண்டு கொடுக்குறான். சரிதான். இப்படி இருக்கு. அப்படி ஒரு நாள் ஆமையா லட்சுமியான வெளியூருக்கு நாட்டுக்கு எடுத்து போயிட்டான். சரிதான். இந்த வேதியனுக்கு லட்சுமி பார்க்கணும். கண்டிப்பா. இந்த காதல் ஒரு கர்மம் தான் இருக்கு பாத்தீங்க. ஆமா. அத தாண்டிட்டான்னு வச்சுக்காம மனுஷனாயிருவான். நல்ல பேர் ஆயிடும் இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல இந்த வேதியனுக்கு லட்சுமியை பார்க்கணும். ஆமா. ஆனா கையில காசு இல்ல. காசு இவ்வளவு நாள் இருந்து கொடுத்தோம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா லட்சுமி நம்மள புறத்தவ செய்வா. என்ன இந்த வேதி வீசலுக்கே விரும்பி வாரான். ஆமா. இது யார் பார்க்கிறா? சிவகாமி பார்க்கிறான். ஆமா. வாடா வா, ஒண்ணும் இல்ல இல்லையா? ஒண்ணும் இல்ல, சும்மா வாரான். இன்னோட இவ சவகாசம் நமக்கு இருக்கக்கூடாது என்று அப்பாத்தும் பாராமுகமாக அப்படி இருக்கிறான். அது ஆறுடா லட்சுமி இல்லையா? லட்சுமி அத்தே, நீங்க அறிவுட்ட பையன். நீங்க யாரா என்ன அத்தனை கூப்பிடுறது? மாமி. அட மானுகட்டவரே, மாமி கூட நீ யாரா? அத்தே. என்னது? பொண்ணு இருக்கும்போது பொருள் இருக்கும்போது வா மருமகனை பேசுவீர்களே, இன்று பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை, இனி போய் என்று தோற்றுகின்றீர்களே. அத்தே, என்னது? லட்சுமி வரும் வரைக்கும் இந்த திண்ணையில் உட்காரட்டுமா? ஏவேலியா, செத்தவனே திண்ணை விட்டு எழுந்திரடா, எழுந்திரியும் என்னவோ முகம் நோக்கி செத்தவனை வேதியிலே தின்னு விட்டு எழும்பும். இதான் தாசிக்கும் தாதிக்கும் ஒரு வித்தியாசம். காசு இருக்கும்போது தா 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 தா, இல்லைன்னா சீ தாசி. இல்ல அமைய சரி போடா. ஆமா. இல்ல கொடுக்கும்போது தா 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 தான்னு கேக்குறா, இல்லைன்னு சீ தாசி. அவ்வளவுதான் இல்லையா? பொண்ணிருக்கும் போது வாய் என்று கூப்பிட்டவள் என்று சீ என்று சொல்லிவிட்டாள். அது எப்படி சொல்றா? செத்தவனே வேதியினை திண்ணை விட்டு எழும்பும். வார்த்தை காதலை கேட்டதும் அமையா நினைக்கிறார், என்ன நினைக்கின்றான்? இனி இங்கு இருக்கக்கூடாது என்று நடந்தான். நடந்து 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 முக்காட்டுக்கு வாரான். வருகின்றான்.
வந்தவன் அப்படியே முக்காட்ட பாக்குறான். என்ன நினைக்கிறான்? கூட்டம் ஒரு கள்ளி கூட்டம் நிக்குது. ஆமா. அப்ப தோல்ல கிடந்த துண்டு அப்படி எடுத்து உதறி விரிக்கிறான். கையேற்றம் நினைக்கிறான், என்ன அம்மையப்பன் தேடும் மோதல் அத்தனையோ தோதேவி வாயுரமே அல்லாதே கையுரமே காணேகி தாய்க்கிழவி சொன்ன வார்த்தை தாய்க்கிழவி சொன்ன வார்த்தை தீராதே ஆவியோடு இருந்ததுண்டா ஆவியோடு இருந்ததுண்டா அது பகரும் செய்திடா அம்மையப்ப தேடிய அமைய பொருளாங்கோடு காசு கீழே கொடுத்தனே கடவுளே. நான் பிறந்த பிறப்பு என்ன, நான் வளர்ந்த வளர்ப்பு என்ன? பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமணனாக வளர்ந்து கோயில பூஜை பண்ணக்கூடிய நேரம், கோயில பூஜை பண்ண போது சுவாமியை கையெடுத்து கும்பிட்டவா இவள் கேட்டா அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டா ஒரு வார்த்தை செத்தவனே வேதினை தின்ன விட்டு எழும்பு. ஆமா, இந்த வார்த்தைக்கு மேல வார்த்தை உண்டுமா? இல்லையே. இருக்கணுமா? இருக்கலாமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல். கண்டிப்பா. இனி நாமல் இருந்து பிரயோஜனம் இல்லை. இல்ல என்ன அப்படி தனக்குள்ள பேசிட்டு இருந்தானே, ஆமா, அப்படியே தூக்கிட்டான். இப்படி இருக்க சரிதான். நாட்டிற்கு சென்றவன் அந்நிடத்தை சொல்கிறாள். என்ன சொல்கிறார்? அண்ணா, என்னம்மா லட்சுமி, நாட்டில் தான் முடிந்து விட்டதல்லவா? ஆமாம்மா. ஊரவர்கள் தரக்கூடிய ஊதியத்தை வாங்கிவிட்டு அண்ணா என்னம்மா நீங்க வாங்க. சரியம்மா. வீட்டுக்கு வேதியில் போயிருப்பாரு. அம்மா ஏதாவது பேசக்கூடாது அண்ணா. சரியம்மா. ஆகையினால நான் வரட்டும் அண்ணா. தங்கச்சி வீட்டுக்கு போறதே போறா, அந்த நடுரோட்டோட ஒதுங்கி போமா. ஆமா, எனக்கு தெரியும் நடுரோட தான் ஆக்சிடென்ட் நடக்காது. தெரியும் தெரியும். நடக்கூடிய ஆக்சிடென்ட்ல எங்க நடக்கு? மின் கம்பம், குளத்தங்கரை, டீ கடை, இதெல்லாம் கொண்டு காரை கொண்டு ஒதுக்கி விட்டுறாங்க. சரி என்ன நான் பாருங்க தங்கச்சி என்று சிவகாமி பெற்ற மகள் லட்சுமி வந்துட்டே இருக்கிறான். வீட்டுக்கு வரமா? என்னடி மகளே? அம்மா. என்னடி மகளே லட்சுமி? அம்மா. என்னடி வந்தாங்களம்மா? ஆல்ரெடி வந்தாளா? வந்தாளான்னு கேக்குறா. அம்மா என்னடி வந்தாரா? வரவில்லையோ 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 பெரியர் ஆனவதா ஆனவதா வரவில்லையோ 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 பெரியர் ஆனவதா ஆனவதா என்ன செய்யனா நாயகனா நாயகனா வந்தாரோ வரவில்லையோ வரவில்லையோ அம்மா. அம்மா என்னம்மா லட்சுமி? அவங்க வந்தாங்களா? யாரு? அம்மா நீ நாட்டை முடிஞ்சு இப்போதான் வந்திருக்கா. வியாபார கூட தண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன், குடிச்சு குடிச்சு கொஞ்சம் தூங்கு மகளே. அம்மா என்னடி அவங்க வந்தாங்களா? நம்ம ஊர்ல எவங்கடி இங்க வாழுது? ஏதியர் வந்தாங்களா? என்னது ஏதியர்? ஏதியரா? வந்தாண்டி வந்தா பக்கத்த பை. ஐயோ என்ன சொல்றீங்க?
ஏடி அவன் ஏன் அப்ப ஏன் சொல்ற அம்மா வந்தாடி வீச்சல் கை பறந்தமா வாரான். ஐயோ அதுக்கு என்னம்மா? நம்ம வீட்டுக்கு எப்படிப்பட்ட வீடு, நம்ம கொலை எப்படிப்பட்ட கொலை? அம்மா என்னது? ஆமா வேதி நம்ம வீட்டுல வரும்போது நம்ம எப்படி இருந்தோம்மா? நமக்கு ஏழையா அத போய் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாண்டி கேட்டேன். அம்மா என்னது? இப்ப அவர் எங்க போனாரு? அவன் தானே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு வாக்கம் நெருக்கடி கேட்டேன். எப்படி கேட்டீங்க? ஏய் காசு இல்லாத தாசி வெளியே போறான்னு நான் சொல்லிச்சேன். ஐயா சின்ன வார்த்தை தான் கேட்டாமா. ஆமா இது உங்களுக்கு சின்ன வார்த்தைமா. அம்மா ரோசம் வந்துச்சு அவனுக்கு. அம்மா இந்த பக்கமா போராட்டி. சரிம்மா உங்களுக்கு காசு தான் பெருசு. வேற நம்ம எனக்கு வேது இல்லாம வாழ்க்கை இல்லம்மா. மகளே 10 மாசம் இதுக்காகவே சுமந்து பெற்று 10 மாசம் சுமந்தாயினா 20 மாசம் சுமந்து எனக்கம்மா. எனக்கு வேதே தான் முக்கியம். அப்படின்னா நான் வேதை தேடி போகிறேன். ஐயா என்று காண்போன போக்கில் நடந்தாள். வேதியின் தடத்தை தொடர்ந்து அப்படி வந்தாள். காட்டுல வேதி அப்படி கல்லடி போட்டு அப்படி தூங்குறான். என்ன சொல்லி எழுப்பது? இக்காடு தனிலே வரு தனிலே வரு ஏதுமக்கு செய்துகோ செய்துகோ ஏதுமக்கு செய்துகோ செய்துகோ முக்காடு வேதிகளே மோசம் ஒரு தெரியா எதிரே உருகே எதிரே உருவாக்கி குறிக்கான வேதியனோ 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 முதலில் உள்ள பொருள் பலது முதலில் உள்ள பொருள் பலதோ என்னத்தா நீ இவ்வளவு கோபத்தில் வரலாமா? எங்க அம்மா பத்தி கூட சொல்லிருக்கோம்ல. 60க்கு மேல கிருகிருப்பு. எங்க அம்மாக்கு 70 வயசு ஆச்சு. உங்க அம்மாவுக்கு 70 வயசு மேல இருக்கும். அதனால அவங்க அம்மாக்கு ஒரு சொல்லிட்டாங்க கோபத்தில் வரலாமாங்க. உங்க அம்மாவுக்கு 60க்கு மேல கிருகிருப்பு. உங்க அம்மாவுக்கு 60 மேல கிருகிருப்பு. அப்ப எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க? நான் முக்கியமா எங்க அம்மா முக்கியமா? நீதான் முக்கியம். இருந்தா ஏன் இப்படி கோபப்படுறீங்க? உங்க அம்மா என்ன கேவலமா கேட்டுட்டாங்க. இருக்கட்டுங்க நான் சொல்லிட்டோம்ல. எங்க உங்களை நான் தேடி நீ இங்க வந்திருக்கிறீங்க. நான் உங்களை தேடி எங்கெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? எங்கெல்லாம் செக்காடு வேதி தெற்கெல்லாம் தேடி ஐந்தினம் ஓடி உன்னை தேடி இத்தனை தூரம் வந்திருக்கிறேனே. இந்த இடம் எப்படிப்பட்ட தெரியுமா? எப்படி? பாம்பூரும் காடு பாம்போடும் காட்டில் என்னை காட்டில் அகத்த மல்லம் காட்டுகிறே காட்டே இந்த இடம் எப்படிப்பட்ட தெரியுமில்ல? பாம்போடக்கூடிய காடு. பாம்புகள் ஓடக்கூடிய காடு. சரி எனக்கு பயங்கரமா இருக்குது. பாருங்க நீங்க இல்லாம நான் வாழ போறது கிடையாது என்று பேசிக்கிட்டே இருந்தால சொல்றா. அத்தா என்ன அத்தா என்னம்மா லட்சுமி பாருங்க எனக்கு தூக்கம் வருது. நாட்டி ஆடிய களைப்பு தூக்கம் வருது. உங்க மடிமை தலை வைத்து தூங்கட்டுமா? தூங்க கண்ணு மடிமீது தலை வைத்து தூங்குகிறான். மடிமீது தலை வைத்து தூங்கும்